முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, அவனும் கேட்கவில்லை. கேள்வி என்ன நல்லா பயமுத்திட்ட நீ. உன் மொக்க ஜோக்க சொல்லி சொல்லி தாண்டி என்ன பயமே மூத்தன. உன் மொக்க ஜோக்கால தான் நான் நெஞ்ச பிடிச்சிக்கிட்டேன். அந்த அளவுக்கு மொக்க ஜோக் பண்ணுவாங்க அனு? ஆமாப்பா, அப்பப்போ ஜோக் பண்றன்ற பேர்ல மொக்க மொக்கையா ஏதாவது சொல்லுவா. ஏதோ நாங்க 2 பேருன்றதுனால பொறுத்துட்டு இருக்கோம். என் தங்கச்சியும் அப்படிதான். வீரா, இவங்க சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. நான் வந்து சூப்பரான ஜோக் தான் சொல்லுவேன். சரிங்க அனு. கேள்வி வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. அடி போடி. நெஞ்சு வலியே தாங்கிக்கிட்டேன். நீ என்ன நெஞ்சு வலி வந்தது உனக்கு இல்ல, எங்களுக்கு தான். சார். சொல்லுங்கம்மா. இந்தாங்க உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. கொடுங்கம்மா. இனி எப்பமா வரணும்? ஏதாவது வரணுமா? இல்ல, எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. மந்த்லி 2 டைம்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்கம்மா. டேப்லெட்ஸ் எல்லாம் வெளியே வாங்கிக்கோங்க. ஓகேம்மா. அதிர்ச்சி ஆகிற மாதிரி எதுவும் சொல்லாதீங்க. கொஞ்சம் நார்மலா இருக்கணும். சரிம்மா. அனு, அதிர்ச்சி ஆகிற மாதிரி பாட்டிக்கு எதுவும் சொல்லக்கூடாதான். நீங்க ஜோக் சொல்றத கொஞ்சம் நிப்பாட்டிக்கலாம். சரிங்க சார், பாத்துக்கோங்க. சரிங்கம்மா. சரிப்பா, போலாமா? போலாம் தாத்தா. என் பேத்தி மூஞ்சி ஏன் இப்படி இருக்கு? தாத்தா, இவங்கள பாருங்க தாத்தா. ஏமா, என்னாச்சு? நர்ஸ் வந்து சொல்லிட்டு போனாங்கல்ல, அதிர்ச்சி ஆகிற மாதிரி பாத்துக்க கூடாது பாட்டியேன்னுட்டு. நீங்க ஜோக் சொல்றத நிப்பாட்டுங்க, அதிர்ச்சி ஆக மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றது உண்மைதானடி? எப்பா கேள்வி சிரிச்சிட்டியா? சரி வாங்க போவோம், கார்ல போயிட்டே பேசலாம். ஆமா, அதுவும் சரிதான். ஆமா, ஒரு பையன் பேசிட்டே போறானே. பிள்ளைங்களை நிம்மதியா படிக்க கூட விட மாட்டேங்குதுங்க. இதோ வரேன், இருடா. இன்னும் இந்த குழந்தைக்காவ காணோம். எங்கதான் போனாங்க? கொஞ்சம் நின்னா பேசிட்டு போலாம். சரிப்பா, நில்லு பேசுவோம். ஐ, குழந்தைக்க வந்தாச்சு. ஹலோ சிஸ்டர், உங்களை இன்னும் நான் கூப்பிடல. என்னப்பா தம்பி முறைக்கிற? வண்டியை நிறுத்திட்டு வண்டியை விட்டு கீழே இறங்கு முதல்ல. முடியாது. யார் நீங்க? ஓ, முடியாதா? ஐயோ ஐயோ, அக்கா அக்கா விடுங்கக்கா. இப்ப கீழே இறங்க போறியா இல்லையா? இறங்குறேன் விடுங்க. அந்த பயம் இருக்கணும். இறங்கு, வண்டியை முதல்ல நிறுத்து. நிறுத்துறேன்க்கா, பயமா இருக்கு, விடுங்க. அவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு ஃபிலிம். ஐயோ, இங்க இருக்க கூடாது, வேகமா போயிட வேண்டியதான். டேய், என்ன வேகமா போக பாக்குறியா? எங்க இருந்தாலும் துரத்தி வந்து பிடிச்சிடுவேன். அக்கா, வேகமெல்லாம் போக மாட்டேன்க்கா. இது வண்டி ஓரமா நிறுத்துறேன். இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சுட்டு வந்தனே தெரியலையே. கல்பனா, அக்கா, ஓரமா நிறுத்திட்டு வாமா. ஐயோ ஐயோ, பாவமா இருக்கு அந்த பையனை நினைச்சா. அப்புறம் என்னக்கா ஆச்சு? அதுக்கப்புறம் என்னடி ஆச்சு? அதுக்கப்புறம் ஓரமா நிறுத்திட்டு, தம்பி அதான் வண்டி நிறுத்தியாச்சுல்ல, இறங்கி வாங்க. ஏதா இருந்தாலும் இப்படியே சொல்லிடுங்கக்கா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போகணும். அப்படியா? எதுக்கு கல்பனா பின்னாடி சுத்துற? நான் ஒன்னும் சுத்தலையே. அக்கா அக்கா, போய் சொல்றாங்க. டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான், பாட்டு வேற பாடுறான். அதுதான் என்னால சுத்தமா சகிக்க முடியல. ஓ, அது வேறையா? இந்த பாருங்க, ஆமா ஃபாலோ பண்ணேன். கண்ணுனா பொண்ணை பார்க்கறதுக்கு தானே இருக்கு. வேற ஏதாவது பண்ணனா? ஃபாலோ மட்டும் தான் பண்ணேன். சும்மா ஓவரா பேசிட்டுலாம் இருக்கக்கூடாது. என்கிட்ட பிடிச்சிருந்தது பார்த்தேன். இப்போ என்ன அதுக்கு? நகருங்க, நான் போகணும். ஓ, கோவம்லாம் வருதா தம்பிக்கு? டேய், நானும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். என்ன அவ்வளோ செஞ்சது தப்பு, அவ்வளோ திமிரா உனக்கு? இத மாதிரி திமிரெல்லாம் பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்க, அவ்வளவுதான். இதை பாருங்க, உங்க மிரட்டல் உருட்டலுக்கு தான் நான் பயப்பட மாட்டேன். அப்படியே வண்டியை விட்டு ஏத்தனன்னு வைங்க, அவ்வளவுதான். நீ இரு கல்பனா, நான் பேசிக்கிறேன். ஓ, அந்த அளவுக்கா தம்பி? வா, ஏத்தி பாப்போம். தைரியம் இருந்தா ஏத்துடா. வேணாம், ஏத்திடுவேன். மரியாதையா வழி விடுங்க. என்ன விட்டு ஓவரா பேசிட்டு இருக்க? டேய் குள்ள பயலே, என்ன ஒரு பைக் வச்சிருந்தா ஓவரா ஃபிலிம் காட்டிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் பறப்பீங்களா? உனக்கெல்லாம் எவன்டா ஃபர்ஸ்ட் பைக் வாங்கி கொடுக்கறது? உங்க பேரண்ட்ஸை ஃபர்ஸ்ட் அடிக்கணும். அக்கா, என்னை இறக்கி விடுங்க. ஒரே அசிங்கமா இருக்கு எனக்கு. அசிங்கமா இருக்குல்ல? இது அசிங்கமா இருக்கிறது தெரிஞ்ச உனக்கு ஒரு பொண்ணு பின்னாடி போறது அசிங்கமா தெரியலையாடா?
இப்படி வண்டியில பின்னாடியே போய் அவளுக்கு ஏதாவது ஆகி கீழே விழுந்து வாரி இதெல்லாம் தேவையா? புரிஞ்சுக்க மாட்டீங்க அதெல்லாம். இதுக்கு தான் வீட்டில் பைக்கு வேணும் அதை வேணும்னுட்டு கேட்டுட்டு இருக்கீங்களா? அக்கா விடுங்கக்கா, இனிமே பண்ண மாட்டேன்க்கா. இனிமே இவ பின்னாடின்னு இல்லை, எவ பின்னாடியும் நீ சுத்தக்கூடாது. அப்படி ஏதாவது ரோட்ல உன்னை பார்த்தேன் அவ்வளவுதான் இனிமே. இல்லக்கா, இனிமே நான் அதை மாதிரிலாம் பண்ண மாட்டேன், விட்டுருங்கக்கா. சாரி கேட்டுட்டு ஓடு. சாரிக்கா. அடே முட்டைக்கண்ணா, என்கிட்ட சாரி இல்லை, அவகிட்ட சாரி கேளு. சாரி சிஸ்டர், இனிமே அப்படி பண்ண மாட்டேன் அக்கா, சொல்லிட்டேன். இப்போ வண்டி எடுத்துட்டு போ. ஆளும் மண்டையும். அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எனக்கு எதுக்கு இந்த தேங்க்ஸ்லாம்? ரொம்ப டார்ச்சரா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போதான் எனக்கு ஹாப்பியா இருக்குக்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. பரவாயில்ல, எல்லாத்துக்கும் போல்டா இருக்க கத்துக்கோ, சரியா? எதுக்கும் பயப்படக்கூடாது. சரி. இனிமே அவன் பின்னாடி வந்தா என்கிட்ட சொல்லு. ஆ சரி, நீ கம்ப்யூட்டர் கிளாஸ் போ. பின்னாடியே வரவா? இல்லக்கா, நான் போய்ப்பேன். சரி. சூப்பர்க்கா. அது மாதிரி தான் அவனுங்கெல்லாம் பண்ணணும். குழந்தைக்கா வேற லெவல் நீங்க. ஆமாக்கா, அந்த பையன் என் பிள்ளை என்ன பாடுபடுத்திருக்காமா. ஏண்டி ஒரு வார்த்தை சொல்லல என்கிட்ட? இப்படி என் பின்னாடி ஒரு பையன் சுத்துறாமா, இது மாதிரி பண்றான்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? சொல்லி என்னக்கா பண்ண போறீங்க? என்ன சின்ன குழந்தை நீ இப்படி கேக்குற? ஆமா, அவளை போட்டு 4 அடி அடிப்பீங்க, என்ன ஏதுன்னே புரிஞ்சுக்க மாட்டீங்க. இப்படி தானே பண்ணீங்க இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி? ஆமாக்கா, அம்மா எப்பயுமே இப்படிதான் பண்ணுவா. என்ன ஏதுன்னுட்டு விசாரிக்கவே மாட்டா. எல்லாம் ஒரு பயத்தினால தான் அப்படி பண்ணேன். அதுக்கு தான் அவளும் சொல்லாத பயந்துட்டு இருக்கா. ஆனா என்கிட்ட அன்னைக்கே சொல்லிட்டா. கல்பனா இப்ப அவன் வரலல்லம்மா? இல்லம்மா, இப்பெல்லாம் வரதில்ல. சரி, இனிமேட்டு 2 பேரும் காலேஜுக்கு பத்திரமா போயிட்டு வரணும். யார் என்ன சொன்னாலும் இங்க வந்து சொல்லுங்க. என்கிட்ட இல்லைனாலும் குழந்தை அக்கா கிட்டையாவது சொல்லுங்க. சரிங்கம்மா. சரி வாங்க, இப்பெல்லாம் ஈவினிங் ஆனாலே மழை பெய்யுது, சீக்கிரமா போயிட்டு வந்துடலாம் கடைக்கு. ஆமா ஆமா, இந்த மானங்கட்ட மழை எப்ப பெய்யுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இப்ப என்னவோ புதுசா மதியானம் ஆனா நைட் ஆனா பெய்யுது. வாங்க போவோம். பாட்டி, உங்களால பின்னாடி உட்கார முடியும்ல? இல்லைன்னா முன்னாடி வந்து உட்காருங்க. இல்லப்பா, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். ஆமா அனு, நீ பாட்டி கூட பின்னாடி உட்காந்துக்கோ, நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன். சரிங்க தாத்தா. தாத்தா வழி சொல்லிட்டே வாங்க. சரிப்பா, நான் சொல்றேன். நேரா போயிட்டே இரு, எந்த பக்கம் திரும்பணும்னுட்டு நான் சொல்றேன். சரிங்க தாத்தா. என்னப்பா, சென்னையில வேலை செய்றியா இல்ல? ஆமா தாத்தா, வேலை தான் செய்யறேன். ஓ அப்படியா? கல்யாணம்னா ஆயிடுச்சாப்பா? அதெல்லாம் ஆகல தாத்தா, சிங்கிள் தான். சரி நல்லதுதான். இப்போ எங்க அம்மாவை பார்க்க தான் இங்க வந்தியா? ஆமா தாத்தா, அம்மாவை பார்க்க தான் வந்தேன். அது மட்டும் இல்லாத கம்பெனி இங்கேயும் இருக்கு, நம்ம ஊர்லயும் இருக்கு. ஸோ அங்கதான் கேட்டிருக்கேன், அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். ஓகே ஆயிடுச்சுன்னா இங்கேயே வேலை பார்த்துட்டு இங்கேயே இருந்துருவேன். ஓ அப்படியா? சரி. அம்மாவெல்லாம் கூட்டிட்டு ஒரு நாள் வாப்பா வீட்டுக்கு. வரேன் தாத்தா. நீங்களும் வாங்க வீட்டுக்கு. கால் பண்ணுங்க. கால் பண்ணீங்கன்னா நான் வீட்டு அட்ரஸ் சொல்லிடுவேன், நீங்க அப்படியே வந்துடலாம். கண்டிப்பா வரேன்ப்பா. அனுக்கிட்ட ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துருப்பா. தரேன் தாத்தா. எந்த ஒரு உதவியா இருந்தாலும் எந்த நேரமா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க, நான் இங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உதவி பண்ணுவேன். சரிப்பா, சந்தோஷம். அம்மா என்னம்மா சின்ன கடையா கூப்பிட்டு வந்திருக்க? சும்மா இருமா, சின்ன கடையில தான் ஒரு 4-5 துணியா எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். பெரிய கடைக்கெல்லாம் போனா ஒரு துணியா 1000 ரூபாய் சொல்லிடுவான். ஒன்னே ஒண்ணுதான் எடுக்க முடியும், பரவாயில்லையா? ஆமா கல்பனா, அக்கா சொல்றதும் கரெக்ட் தான். துணியும் நல்லா தான் இருக்கும். சரி, இங்க எதுவும் எனக்கு செட் ஆகலைன்னா வேற கடைக்கு போகணும். சரி, அதை பார்த்துக்கலாம் வா. வாங்க மேடம் வாங்க. என்ன பாக்குறீங்க? ஏமா, இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் காலேஜுக்கு போற மாதிரி துணி எடுத்து போடுமா. நான் போட்டுக்கிற மாதிரி வெஸ்டர்ன்ல இருக்கலாமா? கல்பனா, இப்ப அம்மா ரியாக்ஷனை பாரு. ஆமா, வாயை பொழந்துட்டு இருக்கா. ஏம்மா, நீ போட்டுட்டு இருக்கிற மாதிரிலாம் வேணாமா. நார்மலாக ஒரு சுடிதார் டாப்பு அது மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி. வெஸ்டர்ன் வேணாம். சரிங்கக்கா, அது மாதிரியும் இருக்கு. அம்மா, இது மாதிரிலாம் வேணாம்மா, ஒரு நல்ல டீசெண்டா ஃபுல்லா கவர் ஆகிற மாதிரி கொடுமா. ஓ அப்படி கேக்குறீங்களா? சரி. இல்ல, இப்பெல்லாம் இது மாதிரி தான் ஃபேஷனா போட்டு போறாங்க, அதனால தான் கேட்டேன். இல்லம்மா, அது மாதிரிலாம் வேணாம், அது மாதிரிலாம் அவளுங்க போட மாட்டாளுங்க. சரி, அப்ப ரெடிமேட்ல வேணுமா இல்ல மெட்டீரியல்ல வேணுமா? ரெண்டுத்துலயும் காட்டுங்கம்மா, எது நல்லா இருக்குதோ அதை பார்த்து எடுப்போம். சரி, ஒரு நிமிஷம் இருங்க. சின்ன குழந்தை, சொல்லுங்கக்கா. இந்த பொண்ணு துணியை பத்தியம்மா? பார்த்தேன்.
இதை மாதிரி கடையில் இது மாதிரி துணியை போட்டு நின்று இருந்தா வர நம்ம பிள்ளைங்களும் அது மாதிரி தானே கேட்கும். என்ன கடை தான் இது. உஷா பார்த்து நம்ம அம்மாவை அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸு சரியில்லைன்னுட்டு இந்த கடை என்ன கடையோன்னுட்டு சொல்கிறா. நான் வரும்போதே பெரிய கடைக்கு போகலான்னு இந்த கடையில் தான் நல்லா இருக்கும்னு சொன்னான். ஆமாம். மேடம் இங்கே பாருங்க, நீங்கள் கேட்ட மாதிரி கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு, அதை எடுத்து போட்டுருக்கேன். எல்லாம் ஒரே மாதிரி இல்லமா இருக்கு. ஆமாம் மேடம், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். கலர்ஸ் மட்டும் நீங்கள் பார்க்கலாம். இப்போதைக்கு இது மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இருக்கு, ஒன்றும் வரல கலெக்ஷன்ஸ் எதுவும். நீங்கள் வெஸ்டர்னில் பார்க்குறீங்க அப்படின்னா வெஸ்டர்னில் நிறைய இருக்கு. இல்லை இல்லை, எங்களுக்கு அப்படிலாம் வேணாம்மா, இதுலேயே ஒரு 2 துணி எடுப்போம். பாருங்க, இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து ரெடிமேட் தான். இதோ இங்கே ரெட் கலரில் மட்டும் இருக்குல்ல, அது வந்து மெட்டீரியல் மேடம். அதில் கலர்ஸ் இருக்கு, வேணும்னா நான் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு சாம்பிளுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். எவ்வளவுமா வரும் இதெல்லாம்? இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 600 ரூபாய் வரும். துணி அவ்வளோ நல்லா இருக்கிற மாதிரி தெரியலையே, 600 ரூபாய் சொல்கிறீங்க? இதெல்லாம் பியூர் காட்டன் மேடம், போட்டால் தான் நல்லா எடுப்பாக தெரியும், அதனால தான் 600 ரூபாய். மெட்டீரியல் ரெடிமேட் ரெண்டுமே 600 ரூபாயா? நீங்கள் மெட்டீரியலாக எடுத்தீங்கன்னா 500 ரூபாய் கிட்ட வரும். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது, இப்போ எல்லாம் போயிடுச்சு. நாளைக்கு 1-2 நாளில் வரும் நிறைய கலெக்ஷன்ஸ். என்னம்மா சொல்கிறீங்க, இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? அம்மா வேற கடைக்கு போகலாம். என்னது? இந்த அம்மாவுக்கு மெதுவாக சொன்னாலே கேட்காது, அவங்களாம் கேட்குற மாதிரி பேசணும் போல இருக்கு. அம்மா எனக்கு பிடிக்கல எதுவும், வா வேற கடைக்கு போகலாம். பிடிக்கலையா? வீட்டில் மட்டும் நல்லா வாய் கிழிய பேசுகிற, இங்கேயே சத்தமாக பேசுனா என்ன? ஏம்மா இவளுக்கு எதுவும் பிடிக்கலையா? வேற கடைக்கு போய் பார்த்துட்டு வரோம். அம்மா கிட்ட ரகசியமா போய் சொல்லலாமாடி நீனு? சரி வாடி போலாம். எம்மா என்ன போய் அப்படி சொல்ற, அவங்க என்ன நினைப்பாங்க? நீ தானே பிடிக்கலன்னு சொன்ன. ஆமா நான் தான் சொன்னேன், வாங்க போலாம். எல்லா கடையிலையும் என்ன அசிங்கப்படுத்துறது. போடி. என்ன இவ தானே பிடிக்கலன்னு சொன்னா? மேடம் டிஸ்கவுண்ட் கூட இருக்கு. இல்லம்மா வேற கடையில பார்த்துட்டு வரோம்.